அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அபஸ தொடர். மனிதனின் நிராகரிப்புக்கு நியாயமில்லை. வசனங்கள் 17 தொடக்கம் 32. குத்திலல் இன்சானு மா அக்ஃபரா. மனிதன் அழிந்து போகட்டும், அவன் எவ்வளவு கடும் நிராகரிப்பாளனாக இருக்கிறான். மின் ஐ ஷைஇன் ஹலகா. அல்லாஹ் அவனை எதை கொண்டு படைத்தான்? மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தரா. ஒரு துளி இந்திரியத்திலிருந்து தான் அல்லாஹ் அவனை படைத்தான். ஒரு திட்டமிட்ட ஒழுங்கின்படி உருவாக்கினான். சும்ம சபீல யஸ்ஸரா. பிறகு அவனுக்கான பாதையை இலகுபடுத்தி அமைத்தான். சும்ம அமாத்தஹு ஃபஅக்பரா. பின்னர் அவனை மரணிக்கச் செய்தான். அடக்கம் செய்யும் ஒழுங்கையும் உணர்த்தினான். சும்ம இதா ஷாஅ அன்ஷரா. பின்னர் அல்லாஹ் தான் விரும்பும் போது அவனை உயிர் பெற்றலச் செய்கிறான். கல்லா லம்மா யக்லிமா அமரா. இல்லை இல்லை, அவன் அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை இன்னும் நிறைவேற்றவில்லை. மனிதன் கடவுளை நிராகரிக்கிறான், அவனது தூதையும் மறுக்கிறான். அத்தூது விளக்கும் மறுமை என்ற அடுத்த உலக வாழ்வையும் நிராகரிக்கிறான். ஆனால் இந்நிராகரிப்புக்கு பலமான ஆதாரம் இருக்கின்றதா? மனிதன் தன்னையும் தனது வாழ்வு ஓட்டத்தையும் ஆராய்ந்து பார்க்கட்டும். அப்போது இந்நிராகரிப்புக்கு எத்தகைய நியாயம் இல்லை என்பது அவனுக்கு தெளிவாகும் என இவ்வசனங்கள் மனிதனை ஆராய தூண்டுகின்றன. குத்திலல் இன்சானுமா அக்ஃபரா. மனிதன் அழிந்து போகட்டும், அவன் எவ்வளவு கடும் நிராகரிப்பாளனாக இருக்கிறான். சத்தியத்திற்கு எத்தனை எதிர்ப்பு! கடவுள் ஒருவனே என்ற உண்மைக்கு எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு நிலைகள்! இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிரமத்துடன் மனிதர்களை தேடிச் சென்று இறை தூதை எத்தி வைக்க வேண்டி வருகிறது. நிராகரிக்க நியாயமே இல்லாத போது இந்த எதிர்ப்புகள் ஏன் தோன்றுகின்றன? இது மனிதனின் குருட்டுத்தனமான பாரம்பரிய பட்டும் வரட்டு கௌரவமும் தவிர வேறென்ன? இப்பின்னணியிலேயே இப்போக்கு கொண்ட மனிதன் அழிந்து போகட்டும் என சாபமிடுகிறது இவ்வசனம். அல் குர்ஆன் இங்கே பாவித்துள்ள வசன அமைப்புப்படி இவ்வசனம் ஆச்சரியத்தை குறிக்கவும் முடியும், கேள்வி அமைப்பை கொண்டிருக்கவும் முடியும். இங்கு தந்துள்ள மொழிபெயர்ப்பு ஆச்சரியத்தை காட்டும் வகையில் ஆக்கப்பட்டுள்ளது. கேள்வி அமைப்பை வசனம் காட்டுகிறது என்ற வகையில் மொழிபெயர்த்தால் அது கீழ்வருமாறு அமையும். மனிதன் அழிந்து போகட்டும் எது அவனை நிராகரிக்க செய்கிறது? மனிதனை நிராகரிப்பாளனாக்குவது எது? அப்படி நிராகரிக்க நியாயம் எதுவும் இல்லையே என்பது இவ்வசனம் கொடுக்கும் கருத்து. இவ்வாறு அல் குர்ஆன் ஒரே வசன அமைப்பில் இவ்விரு கருத்துக்களையும் கொடுக்கிறது. அடுத்து வரும் வசனங்கள் இவ்விரு கருத்துக்களையும் விளக்குகின்றன. இறைவனை காட்டும் அத்தாட்சிகள் மனித படைப்பியக்கத்திலேயே உள்ளன. இந்நிலையில் நிராகரிப்பதற்கு என்ன நியாயம் இருக்க முடியும்? எப்படி நிராகரிப்பின் மீது மனிதன் பிடிவாதமாக இருக்க முடியும் என்று அல் குர்ஆன் இங்கே வாதிக்கிறது. அல் குர்ஆன் விளக்குகிறது. மின் ஐ ஷைஇன் ஹலகா. அல்லாஹ் அவனை எதை கொண்டு படைத்தான்? மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தரா. ஒரு துளி இந்திரியத்திலிருந்து தான் அல்லாஹ் அவனை படைத்தான். ஒரு திட்டமிட்ட ஒழுங்கின்படி உருவாக்கினான். சும்ம சபீல யஸ்ஸரா. பிறகு அவனுக்கான பாதையை இலகுபடுத்தி அமைத்தான். சும்ம அமாத்தஹு ஃபஅக்பரா. பின்னர் அவனை மரணிக்கச் செய்தான். அடக்கம் செய்யும் ஒழுங்கையும் உணர்த்தினான். சும்ம இதா ஷாஅ அன்ஷரா. பின்னர் அல்லாஹ் தான் விரும்பும் போது அவனை உயிர் பெற்றலச் செய்கிறான். கல்லா லம்மா யக்லிமா அமரா. இல்லை இல்லை, அவன் அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை இன்னும் நிறைவேற்றவில்லை. இவ்வசனங்கள் மனிதனை அவனது உருவாக்கத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அழைத்துச் செல்கின்றன. இந்திரியத்திலிருந்து அவன் உருவாகும் தொடக்கம், அவனது வாழ்வு பாதை, மரணம், மரணத்திற்கு அப்பாலும் தொடரும் நிகழ்வுகள் என அனைத்தையும் சுட்டிக்காட்டி அவற்றை ஆழ்ந்து அவதானிக்குமாறு இவ்வசனங்கள் வேண்டுகின்றன. மின் ஐ ஷைஇன் ஹலகா. அல்லாஹ் அவனை எதை கொண்டு படைத்தான்? மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தரா. ஒரு துளி இந்திரியத்திலிருந்து தான் அல்லாஹ் அவனை படைத்தான். ஒரு திட்டமிட்ட ஒழுங்கின்படி உருவாக்கினான். ஆரம்ப வசனத்தில் முன்வைக்கப்படும் கேள்வி விடை தேடும் சாதாரண கேள்வி அன்று.
குறிப்பிட்ட நிகழ்வில் கவனத்தை குவிக்கும் வகையில் கேட்கப்பட்ட கேள்வி அது. இந்த வகையில் கேள்வியும் அடுத்து வரும் பதிலும் கொடுக்கும் கருத்தை அவதானிப்போம். இந்திரிய துளி பௌதிக பொருட்களால் உருவானதொரு திரவம் இது. அதனுள்ளே விந்தணு எனும் நுண்ணிய உயிர்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. அவற்றில் ஒன்று பெண்ணின் முட்டையோடு இணைந்து கட்டங்கட்டமாக நுண்ணிய செயற்பாடுகளினூடே மனிதன் உருவாகின்றான். மனிதன் இந்த இந்திரியத்தை செலுத்துகின்றான். பிறகு அதன் விளைவால் உருவாகும் படிப்படியான தொழிற்பாடுகளுக்கும் அவனுக்கும் இடையில் எந்த தொடர்பும் கிடையாது. இந்திரிய துளி, விந்தணு, மனிதன் இவற்றுக்கிடையே மிக பாரிய இடைவெளி உள்ளது என்பதில் சந்தேகமில்லை. மனிதன் மிக நுண்ணிய சிக்கலான உடலமைப்பை கொண்டவன். மனிதன் அதி உயர்ந்தோர் அறிவு ஜீவி. மனிதன் ஒழுக்க உணர்வு கொண்டவன். மனிதன் ஆழ்ந்த கலை உணர்வு கொண்டவன். விந்தணுவில் தொடங்கி மனிதனின் முடியும் இப்பாரிய இடைவெளியை கடந்து இத்தகையோர் அதி உயர் சிருஷ்டியை ஆக்குவது செலுத்தப்படும் ஓர் இந்திரிய துளியால் சாத்தியமானதல்ல. எனவே இந்திரிய துளியோ விந்தணுவோ மனிதனை படைக்கவில்லை, திட்டமிட்டு அவனை உருவாக்கிவிடவும் இல்லை. அது ஓர் உயர்ந்த அறிவின் செயற்பாடு என்பதில் சந்தேகமில்லை. அது கடவுள் என்ற அறிவு ஜீவியின் செயற்பாடு. அவனே அந்த விந்தணுவை குறிப்பிட்ட ஒழுங்கில் இயங்க விட்டு திட்டமிட்டு நிர்ணயித்து மனிதனை படைத்தான். மனிதனின் உடல் தோற்றம், நிறம், ஒவ்வொரு மனிதனினதும் அறிவு பலம், பூமியில் அவன் ஆற்றவிருக்கும் பங்கு, அவன் பிறக்கும் நிலம், இனம், குடும்பம் அனைத்தையும் ஒரு திட்டமிட்ட ஒழுங்கின்படி உருவாக்கினான் என்ற இப்பிரயோகம் குறிக்கிறது. சும்ம சபீல யஸ்ஸரா, பிறகு அவனுக்கான பாதையை இலகுபடுத்தி அமைத்தான். இது இறைவனை காட்டும் இன்னோர் அம்சம். மனிதனுக்கு முன்னால் வாழ்வதற்கான வழி செம்மைப்படுத்தி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சூரா சபீல், பாதை என்ற சொல்லுக்கு மிகுந்த அழுத்தம் கொடுத்து கையாண்டுள்ளது. இவ்வசனத்தில் வரும் பாதை என்பது இரு கருத்துக்களை கொடுக்க முடியும். ஒன்று, பௌதீக வாழ்வுக்கான பாதை. 2, வாழ்க்கை வழி. மனிதனை எல்லா வகையிலும் தரமாகவும் உயர்நிலையிலும் படைத்ததன் பிறகு தரப்பட்ட அந்த ஆற்றல்களையும் திறன்களையும் பயன்படுத்தி வாழ அவன் முன்னே பறந்து கிடக்கிறது வளமான பூமி. எண்ணற்ற பொருட்களையும் வளங்களையும் மனிதன் அங்கே காண்கிறான். அவற்றையெல்லாம் பயன்படுத்தி அவன் வாழ்வை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். பாதையை இலகுபடுத்தி அமைத்தான் என்ற வசனத்தில் ஒரு பொருள் இதுவாகும். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.